திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோவில்ல இருந்து நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளா இருக்காரு, கூட்டணியில இருக்கிறதா வேண்டாமா, பெரிய நெருக்கடி, கட்சிக்காரங்க நெருக்கடி கொடுக்குறாங்க, கூட்டணிக்காரங்க நெருக்கடி கொடுக்குறாங்க, அடிக்கடி Facebookல வீடியோ போடுறாரு, அவரு வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காட்டுமன்னார் கோயில்ல அவர் நிக்கல, ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டினா அவர் காங்கிரஸ் வேட்பாளர்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு திரும்ப என்ன சொல்றாருன்னா, நான் ஸ்ட்ராட்டஜி மாத்துறேன், வின்னிங் ஸ்ட்ராட்டஜி பக்கம் போறேன் அப்படின்னு அவர் ஒரு ரீசன் சொல்றாரு. இதுக்காக தான் நான் மாத்துறேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அதாவது ஆரம்பத்துல என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து அந்த சட்டமன்றத்துல இருக்கணும்ன்றது, எனக்கு மாநிலங்களை ஜெயிச்சு வரணும்னு ஆசை அப்படின்னாரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மாநிலங்களவை உறுப்பினரா நான் இருக்கிறேன், அதை வந்து தேர்தலை ரத்து செஞ்சுட்டு வர்றது இது சரியா வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பாவம் சார், அவரை போட்டு டென்ஷன் படுத்துறாங்க அப்படின்னு சாமானிய மக்களே பேசுற அளவுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. அங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ, நம்ம அப்படியே நாம் தமிழர் கட்சி பரப்புரை பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் ஒரு கட்டத்துக்கு போயிட்டு சாப்பாட்டுல விசைச்சு வச்சு கொன்னுடு, இல்ல சென்டிமெண்ட் அட்டாக் கொடுத்துரு, இவ்வளவு 15 வருஷம் ஆயிடுச்சு இழுக்காத அப்படின்னு. ஆமா,